விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று ஐபிஎல்லினுடைய இன்னும் ஒரு ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஆட்டம் ஒரு தரப்பு ஆட்டமாக நிறைவுக்கு வர 21 பந்துகள் மீதம் இருக்கு. 7 விக்கெட்டுகளால் பஞ்சாப் வெற்றி பெற்றிருக்கிறது. 24வது ஆட்டமாக மும்பை வென்கடே மைதானத்திலே இடம்பெற்ற இந்த ஆட்டத்தில் மும்பை வென்கடே மைதானத்திலே வைத்து வீழ்த்தி இருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் ஹெட் டு ஹெட் பார்த்தால் 17 ஆட்டங்கள் இரண்டு அணிகளுமே வெற்றி பெற்றிருந்தன தலா என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதே நேரத்தில் இந்த பஞ்சாப் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரையில் மும்பை வென்கடே மைதானத்தில் 5-5 என்று இருக்கிறது. ஆச்சரியமான ஒரு புள்ளிவிபரமாகத்தான் இருந்தது. பார்க்கின்ற போது மும்பைக்கு எதிராக பஞ்சாப் இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறதா என்று நேற்றைய வெற்றியோடு மும்பை மைதானத்திலே வைத்து 6வது தடவையாக பஞ்சாப் கிங்ஸ் அணி வீழ்த்தி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்க ஒரு புள்ளிவிபரமாக இருக்கிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் இந்திய கிரிக்கெட்டினுடைய ஒரு நாள் போட்டிகளுக்கும் சரி 2020 போட்டிகளுக்கும் சரி நான் தான் கேப்டன் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சூரியகுமார் யாதவ் அவுட் ஆஃப் ஃபார்மிலே தடுமாறி கொண்டிருக்கிறார். கம்பீரனுடைய பதவிக்காலம் 2028 வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அணியினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவ் தன்னை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை தலைவராக்குவதை தவிர வேறு வழியிலே அந்த அளவு சிறப்பாக செயற்படுகிறார். ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியலாக ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு கொல்கத்தா அணிக்காக தலைவராக இருந்து சாம்பியன் மகுடத்தை சூடி கொடுத்தவர். கொல்கத்தா செய்த வாழ்நாள் தவறுகளில் ஒன்று இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை வெளியில் விட்டது. அவர் கேட்ட தொகையை கொடுத்து அவரை தொடர்ந்து அணியிலே தக்க வைத்திருக்கலாம் போல் இருக்கிறது. ஆனால் பஞ்சாப் லாபகமாக இவரை பிடித்துக் கொண்டது. பஞ்சாப் அணி அவர்களுடைய ஐபிஎல் நகர்வுகளிலே ஏராளமான தலைவர்களை கண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு தலைவர் என்று சொல்லி சித்து விளையாட்டி காட்டுக்கொண்டிருந்த இந்த பஞ்சாப் அணி இப்போதுதான் சரியான ஒரு கோச்சையும் சரியான ஒரு கேப்டனையும் அடையாளப்படுத்தி இருக்கிறது. ரிக்கி பாண்டிங் இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் கூட்டணி மிகச் சிறப்பாக அணியை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. கடந்த முறை பஞ்சாப் கிங்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வாகி இருந்த ஒரு அணி என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இம்முறை டேபிள் டாப்பராக பஞ்சாப் அணிதான் இருக்கிறது என்பதும் இன்னும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு கேப்டனாக, ஒரு பேட்டராக, ஒரு ஃபீல்டராக எல்லா துறைகளிலுமே அவருடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கிறது. மும்பையால் ஒன்றுமே செய்ய முடியாத அளவிற்கு போனது. பாருங்கள், 195 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். அங்கே அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு 20 ஓட்டங்கள் ஒரு குறைவாகத்தான் அவர்களால் பெறக்கூடியதாக இருந்தது. இன்னும் ஒரு 20 ஓட்டங்களை கூட பெற்றிருக்கலாம் என்று சொல்லி ஹார்திக் பாண்டியா சொன்னார். 20 அல்ல, இன்னும் ஒரு 30-40 ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் கூட இந்த பஞ்சாப் நேற்று லாபகமாக வென்றிருக்கும். ஏனென்றால் 21 பந்துகள் மீதம் இருக்கத்தான் அவர்கள் போட்டியிலே 7 விக்கெட்டுகளால் சேசிங் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு மிரட்டத்தக்க ஒரு பிடியெடுப்பு ஒன்றை எல்லை கோட்டுக்கு அருகிலே இருந்து பிடித்து காட்டியிருந்தார். இன்டென்ட் என்ன செய்கிறது, இன்டென்ட் எதை தெளிவாக காட்டுகிறது என்று சொன்னால் துடுப்பாட்டம் மட்டுமல்ல, களத்தடுப்பிலும் நாங்கள் ஒரு ஓட்டத்தை கூட மேலதிகமாக உங்களுக்கு விட்டு தரமாட்டோம் என்கின்ற இன்டென்ட்டை நேற்றைய நாளிலே காட்டியிருந்தது. ரெக்கல்டன் மற்றும் குவிண்டன் டி காக் ஆகியோர் ஆடுகளம் வந்தார்கள். ஆரம்ப வீரர்களாக ரோஹித் சர்மா உபாதைக்காரமாக விளையாடி இருக்கவில்லை. இந்த ஐபிஎல் தொகை ஏலத்திலே 2.65 கோடியை மட்டும் வைத்துக்கொண்டு ஏலத்துக்கு வந்தது மும்பை இந்தியன்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும். மிக குறைவான தொகை அவர்களிடம் இருந்தது. இதன் மூலமாக என்ன நமக்கு புரிகிறது, அவர்களிடம் இருந்த சாம்பியன்ஸ் பிளேயர்ஸ் எங்களுக்கு போதும், நாங்கள் அவர்களை ரிலீஸ் செய்யவும் இல்லை, மேலதிகமாக புதிய வீரரை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஆர்வம் காட்டவும் இல்லை என்பதுதான் அதனுடைய உண்மையான நிலைப்பாடு. ஆனால் அவ்வளவு வீரர்களையும் ரிட்டைன் செய்து கொண்டிருந்த மும்பை இந்தியன்ஸால் இந்த சாம்பியன்ஸ் அணியால் இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவிலே வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவல நிலைதான் தொடர்கிறது என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆகவே இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படியான சாம்பியன்ஸ் பிளேயர்ஸை வைத்துக்கொண்டு தடுமாறுகிறது என்பதுதான் ஏமாற்றம். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான புள்ளிவிபரம் இருக்கிறது. எப்படி என்றால், கடந்த 2025ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணி இப்படித்தான் முதல் 5 ஆட்டங்களிலே ஒரே ஒரு ஆட்டத்தை தான் வென்றது. தொடர்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்தடுத்து வந்த 6 ஆட்டங்களிலே மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்று எல்லோரையும் மிரள வைத்திருந்தது. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி எப்போதும் எந்த நேரத்திலும் கம்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு அணி என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த குவிண்டன் டி காக்கை பற்றி சொல்லிக்கொண்டு இருந்தேன். எப்படி என்றால், ஏலத்திலே மிக குறைவான தொகையை மட்டும் வைத்துக் கொண்டு வந்திருந்த இந்த மும்பை
லாபகமாக சிறப்பாக மலிவாக ஒரு பிளேயரை கொத்தியது என்றால் குயின்டன் டி காக். 1 கோடி ஆரம்பத்தில் இவரை யாரும் ஏலத்தில் எடுக்கவில்லை. 2வது சுற்றிலே 1 கோடியை கொடுத்து அசால்ட்டாக தூக்கியது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணி. அந்த குயின்டன் டி காக் வந்து தன்னுடைய முதல் போட்டியிலேயே சதம் அடித்து காட்டியிருக்கிறார். 7 சிக்ஸர்கள், 60 பந்துகளில் 112 ஓட்டங்கள். இதன் மூலமாக இன்னுமொரு தென்னாப்பிரிக்கர் விக்கெட் கீப்பர் ரயல் ரிக்கெட்டனுக்கு தான் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. இவரை வெளியில் ரோஹித் சர்மா வந்தால் இவரை வெளியில் விட்டுக்கொண்டு குயின்டன் டி காக் நிரந்தரமாக ஓபனராக தொடர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. சூரியகுமார் யாதவ், கோல்டன் டக், நாமன்தீர் 31 பந்துகளில் 3 சிக்ஸரோடு 50, ஹார்திக் பாண்டியா 12 பந்துகளில் 14, ஷெஃபன் ரதர்ஃபோர்ட், அதே போன்று திலக் வர்மா ஆகியோர் கொஞ்சம் முன்னகர்ந்து வந்திருக்கலாம் என்பதும் எல்லோருடைய கருத்தம். 195 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டது. ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி எவ்வாறு அவுட் ஆஃப் ஃபார்மிலே தடுமாறுகிறாரோ அதே போன்று இந்த தொடரில் ஹர்ஷ்தீப் சிங்கினுடைய நிலைமை இருக்கும் என்று சொல்லி பார்த்தால் நேற்று பிரம்மாதம். 4 ஓவர்கள் 22 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். பஞ்சாப் கிங்ஸுக்காக 100 விக்கெட்டுகளை கைப்பற்றிய IPL 100 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் என்கின்ற பெருமையையும் இவர் பெற்றுக்கொண்டார். மார்க்கோ ஜான்சன் 4 ஓவர்கள் 30 ஓட்டங்களுக்கு 1, பாட்லிட் 4 ஓவர்கள் 39 விக்கெட் இல்லை, விஜயகுமார், வைஷாக் 3 ஓவர்கள் 36 விக்கெட் இல்லை, சஹால் 3 ஓவர்கள் 45 விக்கெட் இல்லை, சஷாங்க் சிங் இவர் ஒரு பேட்டர். இவர் எப்படி சூரியகுமார் யாதவ் போலராக பயன்படுத்துகிறார் என்பது ஆச்சரியம். கடந்த போட்டியில் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியவர். நேற்றும் 2 ஓவர்கள் 19 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். பஞ்சாப் கிங்ஸுக்கு பிரியனாஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங் இருவரும் வெளுத்து வாங்குகிறார்கள். இந்தியாவிற்கே ஓபனிங் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இந்த 2 இளம் வீரர்களும் இருக்கிறார்கள். அதுவும் கடந்த போட்டியொன்றிலே பிரியனாஷ் ஆர்யா வெளுத்து வாங்கினார். பிரப்சிம்ரன் சிங் இந்த போட்டியில் 39 பந்துகளில் 80 ஓட்டங்கள், 2 சிக்ஸர், 11 பவுண்டரிகள். அதுவும் இவர் ஒரு விக்கெட் கீப்பர். அண்மை காலமாக IPL நீங்கள் அவதானித்து பார்த்தீர்களாக இருந்தால் விக்கெட் கீப்பர்ஸ் அதிகமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். விக்கெட் கீப்பர்ஸுக்கு கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. கூப்பா கொனலி முதல் 2 ஆட்டங்களிலும் ஆட்டநாயகன் விருது வென்றவர். அடுத்தடுத்த போட்டிகளில் கொஞ்சம் ஏமாற்றம். நேற்று 17. ஸ்ரேயாஸ் ஐயர் தொடர்ச்சியாக 3 போட்டிகளிலே அரைச்சதம் அடித்திருக்கிறார். 66, சரியாக 12 ஓட்டங்கள் தேவையாக இருந்த போதுதான் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆட்டம் இழந்திருந்தார். தாக்கூரினுடைய பந்து வீச்சில் 4 சிக்ஸர், 5 பவுண்டரிகளோடு 188 ஸ்ட்ரைக் ரேட்டிலே 66. மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 10 ஓட்டங்கள். பந்து வீச்சிலே தீபக் சகார் 2.3 ஓவர்கள் 45, ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவர்கள் 41 விக்கெட் இல்லை, கசன்வார் 2 விக்கெட்டுகள், ஷர்துல் தாக்கூர் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். ஹார்திக் பாண்டியா 3 ஓவர்கள் 39. இதிலே பும்ராவிற்கு 5 ஆட்டங்களிலே விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை என்பதுதான் அங்கே அவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. டேபிள் டாப்பராக பஞ்சாப் வந்திருக்கிறது. 5 ஆட்டங்கள் 4 வெற்றி 9 புள்ளிகள். RCB 4 ஆட்டங்கள் 5 ஆட்டங்களிலே 4 வெற்றி 8. ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 ஆட்டங்களிலே 4 வெற்றி 8. சன்ரைசர்ஸ், டெல்லி, குஜராத், லக்னோ, சென்னை ஆகிய அணிகள் தலா 2 வெற்றிகளை பெற்றிருக்கின்றன. மும்பை 5 ஆட்டங்களிலே ஒரே ஒரு வெற்றி 9வது. கொல்கத்தா 10வது இடத்தில் இருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் IPL 25வது ஆட்டம் இன்றைய நாளிலே இடம்பெறப் போகிறது என்பதும் சுட்டி காட்டத்தக்கது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கொல்கத்தா அணிகளுக்கு இடையில் அகமதாபாத்திலே போட்டி இருக்கிறது. பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை பொறுத்தவரையில் லாகூர் கலாண்டர்ஸ், குவாட்டா கிளேடியேட்டர்ஸ் அணிகளுக்கு இடையிலே போட்டி இருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரையில் இவருடைய அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போது பஞ்சாபை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் கடந்த 3 போட்டிகளிலுமே மிகச்சிறப்பாக விளையாடி இருக்கிறார். 50, 69, 66 என்று சொல்லி அடுத்தடுத்து 3 அரைச்சதங்கள், மொத்தம் 203 ஓட்டங்கள், 207 ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்க ஒரு விஷயம். காத்திருப்போம். ஒரு காலத்திலே பிரீத்தி ஜிந்தாவிற்காகத்தான் நாங்கள் பஞ்சாப் கிங்ஸ் ஆட்டங்களை பார்த்தோம், ரசித்தோம். இப்போது இந்த ரிக்கி பாண்டிங், ஸ்ரேயாஸ் கூட்டணி எங்களை ஒவ்வொரு ஆட்டங்களையும் பஞ்சாபை உற்று நோக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த முறை இவர்கள் ரன்னர்ஸ் அப்பாக வந்தவர்கள், இறுதிப் போட்டிக்கு முன்னேறியவர்கள் என்பதும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த முறையும் நிச்சயமாக இறுதிப் போட்டிக்கான ஒரு அணியாக பஞ்சாப் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. நான் தில்லியம்பலம் தரணிதரன்.